மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். அறம் சார்ந்த கிராமத்தில் நடக்கின்ற கதைகளை, மருவி வருகின்ற கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஒரு அற்புதமான அறம் சார்ந்த, நீதி சார்ந்த, மனதிற்கு ஆத்ம திருப்தியை, அமைதியும் தருகின்ற, மனிதநேயத்தை உணர்த்துகின்ற கதையை நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். கந்தன் சந்திரா என்ற தம்பதிகள் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பக்திமான்கள். அவர்கள் ஒரு குருவை குருவாக ஏற்று அவர் சொல்படி கேட்டு நடந்து வருபவர்கள். அவர்களுக்கு சில தினங்களாக மனதிலே ஒரு ஏக்கம். பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் எப்பொழுதும் ஒரு சண்டை நிலை வந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் எப்பொழுதும் இவரை திட்டிக் கொண்டிருப்பார். இவரும் பதிலுக்கு பேசி சண்டை வளர்ந்து இவர்களுக்குள் மன கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. சரி, நாம் நம்முடைய குருவிடம் சென்று உபாயம் கேட்போம். அவர் கூறும்படி நடந்தால் நமக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் என்று குருவை பார்க்க சென்றார்கள். குருவும் தியானத்திலே அமர்ந்திருந்தார். அவர் விழிப்பதற்காக காத்திருந்து அவரிடம் தன்னுடைய நிலையை விளக்கி கூறினார்கள். குருவும் சரி என்று, நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார். இவர்களும் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். குரு வருவார், நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அமைதியாக காத்து கொண்டிருந்தார்கள். குருவும் மாலை வந்தார். அவருக்கு ஆசனங்கள் கொடுத்து அமர வைத்து ஒரு குவளையிலே தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள். தண்ணீரை வைத்துவிட்டு எதிரிலே ஒரு தட்டிலே பலவித சுவையான பழங்களை வைத்து குருவிடம் வணங்கினார் குருவை. குருவும் மனமகிழ்ச்சியோடு இவர்களுக்கு ஆசி கூறி அந்த தண்ணீரை குடித்து விட்டார். குவளையில் இருந்த தண்ணீரை குடித்துவிட்டு அமைதியாக ஏதோ பேசிக்கொண்டிருந்து விட்டு பல்வேறு நீதி உபதேசங்களை அவர்களுக்கு செய்துவிட்டு புறப்பட ஆயத்தமானார். அப்பொழுது பழங்களை உண்ணவில்லையே சுவாமி என்றார்கள். பரவாயில்லை, நான் சாப்பிட்டு விட்டேன், நான் வருகிறேன் என்று வாசற்படிக்கு வந்தார்கள். இவர்களுக்குள் ஒரு ஐயம், நமக்கு தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை என்று சுவாமி என்றார்கள். சுவாமியும் குருவும் புன்னகையோடு அவர் பக்கம் திரும்பி, நீங்கள் நான் வந்தபொழுது என்ன செய்தீர்கள் என்றார். இதுபோல் பரிமாறினோம், நீர் பரிமாறினோம், பழங்கள் பரிமாறினோம் என்றார். அப்பொழுது குருவும் சிரித்து கொண்டே, அந்த பழங்கள் நான் சாப்பிடவில்லை, நான் கை கூட வைக்கவில்லை, அந்த பழங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டார். அவர்களும், சுவாமி, அந்த பழங்களை நாங்களும் உண்போம், எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்றார். அவ்வாறே குருவும் சிரித்து கொண்டே, அப்படியானால் இந்த பழங்கள் நான் ஏற்கவில்லை, ஏற்காத இந்த பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அப்படித்தான் உங்களை யாராவது திட்டினாலோ, ஏசினாலோ, அநாகரிக வார்த்தையால் பேசினாலோ நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எவ்வாறு நான் பழத்தை ஏற்காமல் இருக்கின்ற பொழுது அந்த பழத்தை நீங்களே எடுத்துக்கொண்டீர்களோ, அதுபோல உங்களை திட்டுபவர்களையும், ஏசுபவர்களையும், அநாகரிகமாக பேசுபவர்களையும் உதாசீனப்படுத்தி அதை கேட்காமல், அதை நீங்கள் ஏற்காமல் இருந்தால் உங்களுக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாது. ஏற்பது இயற்சி என்பதை உணர்த்தும் வகையிலே நீங்கள் ஏற்காமல் இருப்பது நல்லது. ஏற்றால்தான் உங்களுக்கு மன துன்பங்கள் ஏற்படும், ஏற்காமல் இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்று உபாயம் கூறிவிட்டு சென்றார். அவ்வாறே அந்த தம்பதிகள் அன்று முதல் யார் எதை கூறினாலும் நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயவற்றை விடுத்து அமைதியாக வாழ்ந்தார்கள். அன்று முதல் குருவின் பேச்சை கேட்டு அமைதியாகவும் வாழ்ந்தார்கள், ஆனந்தமாகவும் வாழ்ந்தார்கள். யார் எவர் எவ்வாறு திட்டினாலும் அதை ஏற்காமல் இருந்து இன்புற்று வாழ்ந்தார்கள். மீசை அண்ணாச்சி நேயர்களே,
இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? யார் எதை கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டால் அதில் இருக்கின்ற இன்பமும் துன்பமும் நம்மை வந்து சாரும். ஏற்காமல் இருந்தால் அதில் இருக்கின்ற இன்பமும் துன்பமும் நம்மை வந்து சேராது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்பதைத்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். ஆகவே நேயர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட்ஸிலே அறம் சார்ந்த கதை, மகிழ்ச்சி, ஆனந்தம், ஏற்பது இகழ்ச்சி போன்ற ஏதாவது ஒரு வார்த்தையை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு உங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இதுபோன்ற அற்புதமான ஆனந்தமான மனமகிழ்ச்சி தருகின்ற கதைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். மீசை அண்ணாச்சி. நல்லது, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் நேயர்களே.